Cappuccino? Coffee? வணக்கம் துரை அவர்களே. Good morning Sombalingam. You can go. Esco. என்ன துரை, நான் வரும்போதெல்லாம் கோப்பையும் கையுமாகவே இருக்கிறீர்கள். இப்படி அடிக்கடி குடித்துக் கொண்டிருந்தால் எப்படி துரை? நான் அடிக்கடி குடிப்பவன் தான், அதை ஒப்புக்கொள்கிறேன். இருந்தாலும் அளவாக குடிப்பவன். ஆனால் நீ ஒரு முறை குடித்தாலும் ஒரேடியாக குடிப்பவன். ஜம்புலிங்கம், நீ நினைப்பது போல் இது மது இல்லை. வேறு? காஃபி. காப்பியா? காபி இல்ல மேன், காஃபி. காப்பி என்றால்? நாம் நம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கும் போது சற்று சோர்வு ஏற்பட்டால் அதை போக்கிக் கொள்வதற்காக அவ்வப்போது காஃபியை நாங்கள் பருகுவோம். இதை குடித்த மறுகணமே உடனே உடலுக்குள் ஒரு வகையான புத்துணர்ச்சி ஏற்படும். அது மட்டுமல்ல, எங்கள் நாடு மிகவும் குளிர்ச்சியான நாடு. எங்கள் உடலுக்குள் உள்ள குளிர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக இப்படி அவ்வப்போது சூடான பானத்தை பருகி உடலுக்கு உஷ்ணத்தை ஏற்றிக் கொள்வது எங்கள் வழக்கம். ஆனால் எங்கள் நாடு உஷ்ணமான நாடு. இதில் மேலும் உஷ்ணத்தை சேர்க்கும் இந்த பானத்தை பெயர் என்ன சொன்னீர்கள்? காஃபி. காஃபி. அந்த காஃபியை குடித்தால் உடல் மேலும் உஷ்ணமாகி விடாதா? அதனால் தான் நீர்மோர், பதநீர், பானகம், எலுமிச்சை சாறு என்று எங்கள் நாட்டின் உஷ்ணத்திற்கு ஏற்ப சில பானங்களை பருகும்படி எங்கள் முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இவற்றை பருகினால் தான் உஷ்ணத்தின் காரணமாக நம் உடலிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர்ச்சத்தை அந்த பானங்கள் சரி செய்துவிடும். மேலும் புத்துணர்ச்சியும் கொடுக்கிறது. அதை விட்டு உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் உங்கள் நாட்டு பானத்தை பருகினால் எப்படி? What to do Sombalingam? பழக்கமாகிவிட்டது, விட முடியவில்லை. தயவு செய்து இதை எங்களுக்கு பழக்கப்படுத்தி விடாதீர்கள், பிறகு விடவே மாட்டோம். ஹே Sombalingam, நாடே எங்களுக்கு சொந்தமாக போகிறது. பிறகு பழக்கத்தை மட்டும் ஏன் உங்கள் முன்னோர்கள் சொல்வதையே கடைபிடித்துக் கொண்டு வருகிறீர்கள்? எங்கள் பிரிட்டிஷ் கல்ச்சருக்கு மாறிவிடுங்கள், பிறகு எல்லாம் பழக்கமாகிவிடும். ஆஹா, போதும் துரை, போதும். ஏற்கனவே உங்கள் வழக்கத்திற்கு வந்துதான் ஒரு பழக்கத்தை பழகிவிட்டேன். நான் விட்டாலும் அது என்னை விட மாட்டேன் என்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் துரை, உங்கள் படைகளை கொண்டு எங்கள் நாட்டை பிடிக்கிறீர்களோ இல்லையோ, இப்படி ஏதாவது சில புது விஷயங்களை எங்கள் நாட்டிற்குள் கொண்டு வந்து எங்கள் மக்களை அடிமைப்படுத்தி விடுகிறீர்கள். சரி, அதை விட நீ இங்கு தனியாக வந்திருக்கிறாய் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் வந்திருக்க வேண்டும். Am I right Sombalingam? ஆமாம் துரை, ஆனால் நான் தனியாக வரவில்லை. பிறகு வேறு யாரை அழைத்து வந்திருக்கிறாய்? என் நண்பனை உடன் அழைத்து வந்துள்ளேன். நண்பன்? You mean friend? Yes. ஆமாம். யார் அது? வெல்கம் முருங்காப்புலி, வெல்கம். வணக்கம் துரை அவர்களே. சம்பலிங்கம், உருங்கா புலியையா நீ உன் நண்பன் என்று சொன்னாய்? ஆமாம். என்னுடைய நட்பு வட்டாரத்தில் நீங்கள் இருவரும் எனக்கு நண்பர்களாக இருந்தும் உங்களுக்குள் ஒரு போட்டி எப்போதும் இருந்து கொண்டேதானே இருக்கும். எங்களுக்குள் இருக்கும் போட்டியை அனலாக கொண்டு மற்றவர்கள் குளிர்காயக்கூடாதல்லவா? அதனால் தான் எங்களுக்குள் உள்ள போட்டியை ஓரங்கட்டி விட்டு உங்கள் விஷயத்தில் ஒற்றுமையாய் இருப்பது என்று முடிவு கட்டிவிட்டோம். அது மட்டுமல்ல துரை அவர்களே, ஜென்ம பகைவர்களான வாளுக்கு வெளியையும் வல்லத்தரையனையும் ஒன்று சேர்க்க முயற்சி நடக்கும் போது நாங்கள் எதற்கு பிரிந்திருக்க வேண்டும்? என் முட்டாள் மைத்துனன் வல்லத்தரையன் இருக்கும் வரை அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் நம் காரியம் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைய வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய்? இது செய்தி இல்லை துரை, வெற்றி. அப்படியா? என்ன? வரும் சித்ரா பௌர்ணமி அன்று மருது சகோதரர்கள் தங்கள் குலதெய்வம் இருக்கும் திருப்பத்தூருக்கு எந்த பாதையில் செல்லப் போகிறார்கள் என்று ஒரு ரகசிய திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. அதை பற்றி உங்களிடம் சொல்லவே நாங்கள் இப்போது இங்கு வந்தோம். Fantastic உரங்காப்புலி, you are a great writer. அப்படி என்றால்? உளவாளி, ஒற்றன். ஓ, அந்த வார்த்தைக்கு பொருள் உளவாளி என்பதா? எஸ் எஸ்.
என்ன திட்டம் தீட்டியிருக்கிறார்கள்? நீங்கள் நினைத்தது போல் அந்த மருது சகோதரர்கள் காட்டாம்பூர் வழியாக திருப்பத்தூர் போகப் போவதில்லை. பிறகு திருப்பத்தூர் செல்வதற்கு காட்டாம்பூர் அல்லாமல் மேலூர் வழியாகவும் செல்ல ஒரு பாதை இருக்கிறது. அந்த வழியாகத்தான் மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் சென்று குலதெய்வத்தை வழிபடப் போகிறார்கள். இதுதான் வல்லத்தரையன் தீட்டியிருக்கும் திட்டம். மேலூர் பாதையாக மருது சகோதரர்கள் வரப்போகிறார்களா? சரி, நான் காட்டாம்பூரில் முகாமிட்டிருப்பது மருது சகோதரர்களை பிடிப்பதற்காகத்தான் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? துரை, இங்குள்ள விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்வதற்கு யாராவது இருக்கலாம் அல்லவா? வேறு யாராக இருந்தால் பரவாயில்லை, அது நீயாக இல்லாமல் இருந்தால் சரி. நான் உங்கள் அடிமை, உங்கள் உண்மையான விசுவாசி. டோன்ட் வரி சம்புலிங்கா, ஒரு பேச்சிற்காக சொன்னேன். அவர்கள் என்ன திட்டம் தீட்டுகிறார்களோ தீட்டட்டுமே, அதற்கு தக்கபடி நாம் நம் செயல்களை செய்வோம். இருப்பினும் அந்த மருது சகோதரர்கள் எந்த அளவிற்கு படைபலத்தோடு வருகிறார்கள் என்பது தெரிந்தால் அதற்கு தக்கபடி நான் என் படைகளோடு சென்று அவர்களை கைது செய்ய சற்று உதவியாக இருந்திருக்கும். அதை பற்றிய கவலையே தங்களுக்கு வேண்டாம். ஏன்? படைபலம் ஏதுமின்றி தனியாகத்தான் வரப்போகிறார்கள் மருது சகோதரர்கள். What do you mean, உறங்காப்புலி? இது உறங்காப்புலி தீட்டிய திட்டம். இது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியம்தான். அத்தகைய அறிவுரையைத்தான் வல்லத்தரையின் புத்தியில் நான் ஏற்றி இருக்கிறேன். புரியவில்லையே. வல்லத்தரையனை பொறுத்தவரை மருது சகோதரர்கள் மேலூர் வழியாகத்தான் திருப்பத்தூர் போகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஆயுதப்படை பாதுகாப்பு படை என்று கூட்டமாக சென்றால் மருது சகோதரர்கள் தான் செல்கிறார்கள் என்ற செய்தி வெள்ளையர்களுக்கு தெரிந்து விடாதா? அப்படி செய்தால் நாமே அவர்களை காட்டிக் கொடுத்தது போல் ஆகாதா? அதனால் மருது சகோதரர்கள் படைபலம் ஏதுமின்றி தனியாக சென்றால்தான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது என்று வல்லத்தரையனிடம் நான் தான் சொன்னேன். அந்த முட்டாளும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அதன்படி பார்த்தால் மருது சகோதரர்கள் எந்த பாதுகாப்புமின்றி தனியாகத்தான் மேலூர் வழியாக வரப்போகிறார்கள். Brilliant, உறங்காப்புலி. You have a master brain. அற்புதமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய். சாதிக்க பிறந்தவன் நீ. அந்த சாதனைக்கு சன்மானமாக மிகப்பெரிய பரிசை பெறப் போகிறாய். இப்போது அவர்கள் அத்தனை பேருடைய மொத்த கவனமும் மேலூர் வழியாகத்தான் இருக்கும். அதனால் நானும் இந்த காட்டாம்பூர் கூடாரத்தை காலி செய்துவிட்டு மேலூர் பக்கமே என் முழு பலத்தையும் சேமிக்கிறேன். இல்லை துரை, அப்படி செய்யக்கூடாது. காட்டாம்பூர் என்பது மிக முக்கியமான பகுதி. இதை நாம் எளிதாக தனித்து விடக்கூடாது. அங்குள்ள படைகள் அங்கேயே இருக்கட்டும். தேவையான அளவிற்கு மட்டும் படைகளை திரட்டிச் சென்று உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த மருது சகோதரர்கள் அங்கிருந்து தப்பித்து விட்டாலும் திருப்பத்தூர் திருவிழா நடக்கும் இடத்தில் நம் ஆட்கள் அவசியம் இருக்க வேண்டும். அங்குதான் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி எங்கள் படையே செல்ல முடியவில்லையே, பிறகு எப்படி அங்கு போக முடியும்? வெள்ளையர்கள் தானே அங்கு போகக்கூடாது, உள்ளூர்காரர்கள் போகலாம் அல்லவா? முடியுமா உறங்காப்புலி? அது முடியுமா? அவர்கள்தான் மருது சகோதரர்களை தெய்வமாக கருதுகிறார்களே. முடியும் துரை, முடியும். தெய்வத்தை பயபக்தியோடு வணங்குபவர்களும் உண்டு. அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றும் போலிகளும் உண்டு. அப்படிப்பட்ட சிலரை கண்டுபிடித்து விட்டால் நம் காரியம் கச்சிதமாக நிறைவேறிவிடும். இது சாத்தியமாகுமா? நிச்சயம் சாத்தியமாகும். பணம் பத்தும் செய்யும், ஈட்டி கூட எட்டிய வரைதான் பாயும். ஆனால் பணம் பாதாளம் வரை பாயும் என்பார்கள். காசுக்கு மயங்கக்கூடிய கருங்காலிகள் யாராவது கிடைக்க மாட்டார்களா என்ன? அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து நம் வழிக்கு கொண்டு வந்து விட்டார் அந்த மருது சகோதரர்கள் மிக எளிதாக நாம் வீசிய வலைக்குள் வந்து விழுந்து விட மாட்டார்களா என்ன? நம் திட்டப்படி நாம் தேர்ந்தெடுத்த ஆட்களை மருது சகோதரர்கள் வழிபடும் கோயிலின் பூசாரிகளாக அங்கு நியமிப்போம். அங்கு மேலூரில் இருந்து மருது சகோதரர்கள் தப்பினாலும் கோயிலில் அவர்கள் வீழ்ந்தே தீர வேண்டும். இதுவும் சரியான யோசனைதான். ஆனால் இதற்குண்டான ஆட்களை எங்கே போய் தேடுவது? அதை நான் செய்கிறேன். நம் ஆட்களில் 2 பேரை பூசாரிகளாக அந்த கோயிலுக்கு அனுப்பி வைப்போம். அதன் மூலம் அந்த மருது சகோதரர்களை வீழ்த்தி உங்களுக்கு வெற்றியை தேடி தருகிறேன். குட் குட், இது போதும் எனக்கு. உடனே சென்று அதற்குண்டான ஏற்பாடுகளை கவனியுங்கள். வருகிறேன் துரை.
சின்னம்பலம், வாருங்கள் கணக்கு பிள்ளை. ஏன் அங்கேயே நின்று விட்டீர்கள்? நீங்கள் உங்கள் உடைவாளை கூர்த்தீட்டும் வேகத்தைக் கண்டு மெய்மறந்து நின்று விட்டேன். நீங்கள் புதிதாக இப்போதுதான் பார்க்கிறீர்களா என்ன? பலமுறை பார்த்தவர் தானே? உண்மைதான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கூர்த்தீட்டும் முறையிலேயே உங்கள் மனநிலையை புரிந்து கொள்வேன். அது எப்படி? நீங்கள் நிதானமாக வாளை கூர்த்தீட்டிக் கொண்டிருந்தால் எந்த சிந்தனையுமின்றி நிச்சந்தையாக இருக்கிறீர்கள் என்று பொருள். கூர்த்தீட்டுவதை இடையிடையே நிறுத்தி அதை தொடர்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதை மகிழ்வித்த ஏதோ ஒரு சம்பவத்தை மீண்டும் நினைத்து பார்க்கிறீர்கள் என்று பொருள். எங்கும் பார்க்காமல் வாளை மட்டுமே பார்த்துக்கொண்டு வேகமாக தீட்டுகிறீர்கள் என்றால் ஆவேசமூட்டும் ஒரு நிகழ்ச்சியை பற்றி நினைத்து தீவிரமாக சிந்திக்கிறீர்கள் என்று அர்த்தம். கணக்கு பிள்ளை, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறீர்கள் என்பதை நான் இப்போதுதான் உணர்கிறேன். சரி, இப்போது என் நிலை என்ன? ஏதோ தீவிரமான சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் நான் சொல்ல வந்ததை இப்பொழுது சொல்லலாமா பிறகு சொல்லலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, அப்போது அந்த அளவிற்கு முக்கியமான விஷயம் என்று சொல்லுங்கள். உண்மைதான். எப்படி இருந்தாலும் எப்போதாவது சொல்லத்தானே வேண்டும். ஆமாம். பிறகு என்ன? இப்போதே சொல்லிவிடுங்கள். நீங்கள் அந்த சுந்தராம்பாளின் நடனம் வெள்ளூரில் நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக பெரிய அம்பலத்தார் சார்பாக அங்கேயே சென்று பேசிவிட்டு வந்தீர்கள் அல்லவா? அவர்களும் பாகனேரி அம்பலக்காரரே சொல்லி அனுப்பியிருக்கிறாரே என்று அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? ஆமாம். இவ்வளவு சிரத்தை எடுத்து நீங்கள் செய்த காரியத்திற்கு பலனில்லாமல் போய்விட்டது. ஓ, என் முன்னே ஏற்றுக்கொள்வதை போல் தலையாட்டி விட்டு பிறகு முடியாது என்று மறுத்து விட்டார்களோ? இனி அவர்களுக்கு வேறு வகையில் பாடம் புகட்ட வேண்டியதுதான். நீங்கள் பாடம் புகட்ட வேண்டியது அவர்களுக்கல்ல, சுந்தராம்பாளுக்கு தான். என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் அங்கு சென்று நாங்கள் உங்கள் நடனத்தை நடத்த தயாராக இருக்கிறோம், வந்து நடத்துங்கள் என்று அழைத்ததற்கு வர முடியாது என்று மறுத்து விட்டாலாம் அந்த சுந்தராம்பாள். கணக்கு பிள்ளை, நீங்கள் அந்த சுந்தராம்பாள் நமது முயற்சியை மதிக்கவில்லையே என்பதற்காக வருந்துகிறீர்கள். ஒரு நாட்டியக்காரி நமது அம்பலத்தாரின் முயற்சியால் நடந்தவற்றை மறந்து அவரை அவமதித்து விட்டாளே என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அதையே இப்படி யோசித்து பாருங்கள். எப்படி? நடனக்கலையில் சிறந்து விளங்கும் ஒரு பெண் தன்னை அவமதித்தவர்களை தான் அவமதிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டாள். ஒரு கலைவாணிக்குரிய தன்மானத்தோடு நடந்து கொண்டாள் என்று யோசித்து பாருங்கள். அவள் செய்தது சரிதான் என்று தோன்றும். நீங்கள் இதை இவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. இப்பொழுதுதான் என் மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. சின்னம்பலம், மேகநாதன் வருகிறார். மேகநாதா, என்ன இது? நீ குதிரை சந்தைக்கு போயிருக்கிறாய் என்றல்லவா நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நீ இங்கே இருக்கிறாயே? குதிரை சந்தைக்கு சென்று விட்டுத்தான் வருகிறேன். சந்தை கூடியது என்றாலும் போதுமான அளவிற்கு குதிரைகள் வந்து சேரவில்லை. திரும்பி வந்து விட்டேன். அதனால் ஒரு பலன் கிடைத்தது. ஓ, அப்படியா? கணக்கு பிள்ளை, நீங்கள் சென்று உங்கள் பணியை தொடருங்கள். ஆகட்டும். மேகநாதா, இப்போது சொல். உங்களது நெருங்கிய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நெருங்கிய நண்பரா? பிறகு என்ன? அவரை இங்கே அழைத்து வந்திருக்கலாமே. யார் அவர்? நீங்களே வந்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல மரியாதை. வைரமுத்தா, அதப்பா, உட்கார் வைரமுத்தா. இதற்குத்தான் இந்த வைரமுத்தனுடன் சேர்ந்து எங்கும் போகக்கூடாது என்பது. மாவீரன் நான் ஒருவன் வந்திருக்கிறேன் என்று யாருக்கும் தெரியவில்லையே. அதப்பா, அறிவழகனையும் வரவேற்று 2 வார்த்தை பேசிவிடு. இல்லாவிட்டால் இன்று முழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பான். அறிவழகா, உன்னையும் வரவேற்கிறேன். அதென்ன உன்னையும் போனால் போகட்டும் என்று அழைக்கிறாயா? அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அறிவழகா, நாம் ஏற்றுக்கொள்ளாத, நம்மை ஏற்றுக்கொள்ளாத இடத்தில் நாம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பிறகு எதற்கு இன்னும் எங்கேயே இருக்கிறார்? ஊருக்கு புறப்பட. போய்விடுவேன். ஆனால் என் மகனை எந்த காரணத்தை கொண்டும் பிரிந்து செல்லக்கூடாது என்று என் அத்தை, அதான் உன் தாய், என்னிடத்தில் வற்புறுத்தி சொல்லி இருக்கிறார்களே. அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கிறேன். அதப்பா, பெரிய அம்பலத்தார் இங்கு இல்லையா? இல்லை, வெளியூருக்கு சென்றிருக்கிறார்.
நீ எப்போது பாகனேரி வந்தாய்? நான் காடுநெறி குதிரை சந்தைக்கு குதிரை வாங்க சென்றிருந்த நேரத்தில் மேகநாதனும் அங்கு வந்திருந்தான். என்னை மிகவும் வற்புறுத்தி அழைத்து வந்தான். நீ இங்குதான் இருக்கிறாய் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பின் நானும் இங்கு வந்தேன். நல்ல வேளையாக நீ வரும்போது நானும் இங்கே இருந்து விட்டேன் என்பதில் எனக்கும் மகிழ்ச்சிதான். குதிரை சந்தையில் போதுமான குதிரைகள் வரவில்லையாமே, அதுவரை என்ன செய்ய போகிறாய்? சிறுகுடி அம்பலக்காரர் வீட்டில் தங்குவதாக தீர்மானித்து அவரிடமும் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். என்ன பேசுகிறாய் வைரமுத்தா? பாகனேரி வரை வந்துவிட்ட நீ மறுபடியும் ஓரிரண்டு நாட்கள் தங்குவதற்காக வேறு இடத்திற்கு செல்வதா? நான் இங்கு இருக்கும்போது போக விடுவேனா? என்ன அதப்பா இப்படி சொல்கிறாய்? எதுவும் பேசக்கூடாது. நீ இங்குதான் தங்க வேண்டும். நீயும் இங்கு இருப்பாய் அல்லவா? நானும் சென்று அண்ணனோடு கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் உடனே வந்து விடுவேன். அதனால் நீ நிச்சயம் இங்குதான் தங்க வேண்டும். சரி சரி, நீ இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்தி சொல்வதால் நான் இங்கேயே தங்குகிறேன். ஆஹா, நீ பெரிய நடிகன் தானடா. இங்கு வருவதற்கு இவர்களே அழைக்கும்படி செய்து இங்கேயே தங்க போகிறாய். என்ன வைரமுத்தா? எங்கே தங்க போகிறோம் என்று கேட்கிறான். மிகப்பெரிய விருந்தினர் மாளிகை இங்கு இருக்கும் போது தங்குவதற்கா இடமில்லை. சரி, நான் பிறகு வந்து சந்திக்கிறேன். மேகநாதா, வைரமுத்தனை அழைத்துச் செல். சரி, வாருங்கள். என்ன சின்னம்மா, கீழே வீட்டுக்குள்ள இருக்குது ரொம்ப சலிப்பா இருக்கு சொன்னீங்க தானே? என் கூட வடம்பிழைய மாடிக்கு வரேன்னு சொன்னீங்க. இங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசாம வானத்தை விரிச்சு பார்த்திருந்தா என்ன அர்த்தம்? எப்பவும் கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்களே, இப்ப என்னாச்சு சின்னம்மா உங்களுக்கு? என்னவாயிற்று என்று உனக்கு தெரியாதா? ஒன்றுமே தெரியாதவள் போல் கேட்கிறாய். தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? மறக்கக்கூடிய சம்பவமா அது? உங்க மனசுல யாரையோ நினைச்சுக்கிட்டு என் கண்ணத்துல இச்சுன்னு எச்சல் படுத்தினீங்களே, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்குள்ள ஆசை காதலா மாறிடுச்சு சின்னம்மா. சின்னம்மா, காதல்னா சந்தோஷம் இருக்கணும், இப்படியே சங்கடப்படுவாங்க? அட நீ வேறு ஏனடி? காதல் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது, சங்கடத்தையும் கொடுக்கிறது. இதுக்குதான் சின்னம்மா இந்த காதல் கத்திரிக்கான்னு நான் எதுலயுமே மாட்டிக்கிறதே இல்ல. ஆம்பளைங்களை கண்டா எனக்கு பிடிக்கிறதே இல்ல. அவங்களை கண்டாலே நான் ஓடி ஒளிஞ்சிப்பேன். அது சரி, நீ ஆண்களை கண்டு ஓடி ஒளிந்து கொள்கிறாயா, இல்லை அவர்கள் உன்னை கண்டு ஓடுகிறார்களா? என்ன சின்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? பிறகு என்னடி? நீ தினமும் பார்க்கும் ஒரே ஆண்மகன் காடை அண்ணன் மட்டும்தான். அவரை கண்டு நீ ஓடி ஒளிந்து கொள்கிறாயா? கௌதாரி, நீயும் காடை அண்ணனும் வெகு நாட்களாக எங்கள் வீட்டில் வேலை செய்கிறீர்கள். உங்களுக்குள் அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறீர்கள். பேசாமல் நீங்கள் இருவரும் கல்யாணம் செய்து கொள்ளுங்களேன். ஐயோ, காடைய கல்யாணம் செஞ்சுக்கிறதா? அதுக்கு நாடுகிட்டு செத்து போயிடுவேனே. ஏனடி எப்படி சொல்கிறாய்? காடை அண்ணனுக்கு என்ன குறை? ஒரு குறை இல்ல சின்னம்மா, அதுதான் பெரிய குறை. பூசணிக்காய் மாதிரி மண்டை, பானை மாதிரி ஒரு வயிறு, உரலு போல ஒரு உடம்பு. இதை விட வேற என்ன குறை வேணா அந்த மன்மத ராசாவுக்கு? இந்த காடை இருக்கானே, ஐயோ, எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிட்டே இருப்பான். உருப்படியா ஒரு வேலை கூட செய்ய மாட்டான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் கூட பொழுது கழிக்கிறது பெரும் பாடா இருக்கு. இதுல வாழ்க்கை பூரா அவன் கூட குடும்பம் நடத்தணுமா? வேண்டாம் சின்னம்மா, வேண்டவே வேண்டாம். நான் இங்க தனியா சந்தோஷமாவே இருந்துட்டு போறேன். காதலும் வேணாம், கல்யாணமும் வேணாம். ஆனால் உன்னை போல் என்னால் இருக்க முடியவில்லையே. நான் பாகநேரியில் இருந்தாலும் என் மனம் பட்டமங்கலத்தில் அல்லவா இருக்கிறது. சின்னம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க எப்ப பார்த்தாலும் பட்டமங்கலத்து சின்ன அம்பலக்காரரே நடிச்சிட்டு இருக்கீங்களே, அதே மாதிரி அவரும் உங்களை நடிச்சிட்டு இருப்பாரா? இல்ல இங்க இருந்து போனதும் ஒருவேளை உங்களை மறந்துட்டாரோன்னு கேட்டேன். அடியே கௌதாரி, உனக்கு எங்கள் காதலை பற்றி என்ன தெரியும்? அவர் பாகநேரி திருவிழாவிற்கு வந்ததே என்னை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவருடைய அண்ணன் பாகநேரியை பற்றி தவறாக பேசிய போதெல்லாம் அவர்தானே அதை தடுத்து சமாதானம் செய்தார். அவருக்கு என் மீது அலாதி பிரியமடி. என்னை உயிருக்குயிராக அவர் நேசிக்கிறார். அப்படியே சொல்றீங்க? அதில் என்ன உனக்கு சந்தேகம்? எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல சின்னம்மா. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். சரி நீங்க புறப்படுங்க. நான் புறப்பட்டு விட்டால்
நீ மட்டும் இங்கிருந்து என்ன செய்ய போகிறாய்? என்ன சின்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? வடம் போட்டிருக்கோம், காக்கா வரும்ல, கூட இருந்து காவல் காக்க வேண்டாமா? நீங்க போங்க சின்னம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில் உச்சிக்கு வந்துரும். அதுக்குள்ள நீங்க கீழே போயிடுங்க. அப்புறம் பெரியம்மா என்னதான் சத்தம் போடுவாங்க. இல்லை, போக மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். ஐயோ சின்னம்மா, இந்த வடத்தை காவு காக்கிறதுக்கு எதுக்கு 2 பேர் வெயில காயணும்? நீங்க போங்க. பரவாயில்லை, நான் இங்கேயே இருக்கிறேன். அப்படின்னா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவி? எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்கு. நீங்க எப்படி இங்கதானே இருக்க போறீங்க? அப்படியே இந்த வடத்தையும் பாத்துக்கோங்க. ஏய், உன்னை நாங்கள் வேலைக்கு வைத்தால் நீ எனக்கே வேலை கொடுக்கறாயா? இல்ல சின்னம்மா, நீங்க ஏதோ இருக்கீங்களேன்னு சொன்னேன். சரி, நானும் இங்கே இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், நீ போ. நீ இங்கிருந்தால் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாய். நான் சற்று தனியாக இருக்க வேண்டும். நான் வரேன் சின்னம்மா. ஏய் கௌதாரி, இது என்ன விளையாட்டு? கையை எடு, எடு கையை. ஏய் கல்யாணி, ஏன் கிள்ளுகிறாய்? என்ன அடிக்கிறாய்? இது கனவில்லையா? கனவா? நீங்கள் உண்மையாகவா வந்திருக்கிறீர்கள்? இதை என்னால் நம்பவே முடியவில்லையே. என்ன தேடுகிறாய்? இங்கு ஏதாவது கட்டை இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏன்? நீங்கள் இங்கு வந்திருப்பதை இன்னும் என்னால் நம்பவே முடியவில்லை. அதனால்தான் இங்கு ஏதாவது கட்டை இருந்தால் உங்களை அடித்து சோதித்து பார்க்கலாம் என்று. என்ன? என்னால் நம்பவே முடியவில்லையே. இப்போது என்ன? இது கனவா நனவா என்று உனக்கு தெரிய வேண்டும். ஆமாம். என்ன? நான் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி செய்து விட்டீர்களே. வேற என்ன செய்ய சொல்கிறாய்? நான் தான் இது கனவல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிறகும் நம்பிக்கை இல்லாமல் நீ கிள்ளுகிறாய், அடிக்கிறாய், கட்டையை தேடுகிறாய். அதனால்தான் இது கனவல்ல நிஜம் என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காக ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தேன். ஆமாம், நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? அது சரி, வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை என்று உள்ளுக்குள் வாடிக்கொண்டிருப்பாய். வந்தால் ஏன் வந்தீர்கள் என்று கேள்வி கேட்கிறாய். நான் ஒன்றும் சுவரேறி குதித்து வரவில்லை அம்மா, நேர் வழியில் தான் வந்தேன். அதுவும் இன்னும் 2 நாட்களுக்கு உங்கள் வீட்டில் தான் தங்கப் போகிறேன். என்ன, எங்கள் வீட்டில் தங்க போகிறீர்களா? எனக்கு கொஞ்சம் புரியவில்லையே. புரியும்படியே சொல்கிறேன். உன் அண்ணனிடம் சொல்லிவிட்டேன். எவ்வளவு நாட்களுக்குத்தான் மறைக்க முடியும்? அதனால்தான் உண்மையை உன் அண்ணனிடம் சொல்லிவிட்டேன். என்னாலும் உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை, உன்னாலும் என்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. எதற்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று நேராக உன் அண்ணனிடம் வந்தேன். உண்மையை சொன்னேன். அவனும் ஒப்புக்கொண்டான். என்ன, ஒப்புக்கொண்டாரா? இந்த அண்ணன்? உன் இளைய அண்ணன் கருத்தாதப்பன். அவனும் ஒப்புக்கொண்டான். நீ எங்கேயே இரு என்று என்னிடம் சொல்லிவிட்டான். என்ன சொல்கிறீர்கள்? உண்மையை சொல்லிவிட்டேன் என்கிறேன். அச்சச்சோ, ஏன் இதையெல்லாம் சொன்னீர்கள்? ஏய், ஏன் இப்படி அழுகிறாய்? ஏன் நம் காதலை பற்றி சின்ன அண்ணனிடம் சொன்னீர்கள்? நான் இதை சொல்லவில்லையே. வேறென்ன சொன்னீர்கள்? குதிரைகள் வாங்க வந்தேன். பணிகள் முடிய இன்னும் 2 நாட்கள் ஆகும் என்று சொன்னேன். அவனும் நீ வேறெங்காவது ஏன் தங்க வேண்டும், இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டான். இதைத்தான் உண்மையை சொன்னேன் என்றேன். சரி, நீ எதற்காக இந்த மொட்டை மாடிக்கு வந்து வெயிலில் காய்கிறாய்? நான் உன்னை கீழே எல்லாம் தேடிவிட்டு அங்கு எங்கும் இல்லாததால் இங்கு வந்தேன். நான் ஒன்றும் வெயிலில் காய இங்கு வரவில்லை. உங்களை பார்க்க முடியாத ஏக்கத்தில் தனிமையில் இருக்க இங்கு வந்தேன். இப்போது ஏக்கம் தீர்ந்து விட்டதா? தீர்ந்து விட்டது.
கல்யாணி, இவ்வளவு நாட்கள் என்னை பார்க்காமல் எப்படி இருந்தாய்? என்னால் உன்னை பார்க்காமல் இருக்கவே முடியவில்லை. எனக்கு உங்கள் நினைவு வரும்போதெல்லாம் நீங்கள் கொடுத்த புலிப்பல்லை எடுத்து வைத்துக் கொண்டு அதனுடன் பேசிக் கொண்டிருப்பேன். உனக்காவது பேச்சு துணைக்கு எனது புலிப்பல் இருந்தது, எனக்குத்தான் யாருமே இல்லை. நான் இருக்கிறேன். இதோ வருகிறேன். என்ன வைரமுத்தா, வந்தவுடன் உன் வேலையை ஆரம்பித்து விட்டாயா? ஏய் அறிவழகா, உன்னை யார் இங்க வரச் சொன்னது? ஏன் நான் வரக்கூடாதா? நான் என்னவோ உனது அந்த புறத்திற்குள் நுழைந்தது போல் கோபப்படுகிறாய்? இது மொட்டை மாடி, எனக்கு புழுக்கமாக இருந்தது, அதனால் தான் காற்று வாங்க வந்தேன். ஆனால் நீ முன்னதாகவே வந்து ஜோடியாக காற்று வாங்குகிறாயா? ஆமாம், போ. ஏன் நான் ஏன் போக வேண்டும்? போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். சரி, நீ போக வேண்டாம், நாங்கள் போகிறோம். கல்யாணி, வா போகலாம். இல்லை, நான் காக்காவிற்கு பாதுகாக்க வேண்டும். என்ன, காக்காவிற்கு பாதுகாக்க வேண்டுமா? எந்த காக்காவை பாதுகாக்க வேண்டும்? ஐயோ, வடம் போட்டிருக்கிறோம் அல்லவா, அதனால் காக்கா வராமல் பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஒரு ஆள் இங்கு இருக்க வேண்டும். இப்பொழுது என்ன, வடாகத்தை காக்கா உண்ணாமல் பாதுகாக்க ஒரு ஆள் இங்க இருக்க வேண்டும், அவ்வளவுதானே? ஆமாம். அறிவழகா, மொட்டை மாடிக்கு காற்று வாங்கதானே வந்தாய்? அப்படியே காக்காவையும் ஓட்டிவிடு. போய் நில்லடா. வா கல்யாணி. என்ன இது, அவரை போய்? என்ன இவனை போய்? இவன் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லை, வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன். உங்கள் வீட்டில் காடை இருப்பது போல எங்கள் வீட்டில் இவன். வைரமுத்தா, ஒழுங்காக காக்காவை ஓட்டு போ. வா கல்யாணி. சூடான வடம், இதை காக்கையிடமிருந்து காக்க வேண்டும் என்று வைரமுத்தன் பிடிக்கிறான் அடம். அவர்கள் காதலுக்காக இப்படி மொட்டை மாடியில் உச்சி வெயிலில் நிற்கிறேனே, நான் ஒரு ஜடம். அறிவழகா, நன்றாக காக்கையை ஓட்டுகிறாய். வீரமும் விவேகமும் நிறைந்த பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையனுக்கு ஊமைத்துறையின் அன்பான வணக்கம். செவத்தையா மூலம் உன் திட்டத்தை அறிந்து நான் மிகவும் மகிழ்ந்தேன். சோதனையான நேரத்தில் சாதனை புரிய நீ எனக்கு கிடைத்திருக்கிறாய். மருது சகோதரர்கள் மூலம் தமிழகத்தை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு மருது சகோதரர்களின் விருப்பமான அவர்களது குலதெய்வ வழிபாட்டை அவர்கள் நல்லபடியாக நடத்தி முடிப்பதும் மிகவும் முக்கியம். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நமது பொறுப்பு. இதன் மூலம் நாம் ஆங்கிலேயர்களுக்கு நமது பலத்தை நிரூபித்து காட்டப் போகிறோம். அதற்கு நீ எனக்கு பெரும் பலமாக இருக்கப் போகிறாய். நீ தீட்டிய திட்டம் வெற்றி பெற எனது முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி நிச்சயம். ஊமைத்துறை. ஆஹா, கேட்டீர்களா மாமா ஊமைத்துறையாரின் உன்னதமான மடலை? இதில் உள்ள ஒவ்வொரு வரியும் என் மீது அவர் கொண்ட நம்பிக்கையை எப்படி புலப்படுத்துகிறது பார்த்தீர்களா? வல்லத்தரையா, உன் கையில் உள்ள மடலையும் முகத்தில் தெரியும் மலர்ச்சியையும் பார்த்தால் எனக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அது என்ன மடல்? மருது பாண்டியர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களது குலதெய்வத்தை வழிபட நான் ஒரு பாதுகாப்பு வியூகம் அமைத்திருக்கிறேன். அந்த வியூகத்தை அறிந்து மனமாற என்னை பாராட்டி வாழ்த்து மடலை அனுப்பியிருக்கிறார் ஊமைத்துறையார். அப்படி சொல் வல்லத்தரையா, இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். மேலும் வேறொரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன். என்னம்மா அது? அம்பலக்காரர்கள் அத்தனை பேருக்கும் முன்னால் அந்த வாளுக்கு வேலி கலிய பெருமாளை கொன்று தான் மருது பாண்டியர்களுக்கு வேலியாக இருப்பவன் என்று ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி இருக்கிறான். நீ அதை உடைப்பதற்குரிய வாய்ப்பு தானாகவே வந்திருக்கிறது. இப்பொழுது ஊமைத்துறையே உன்னை அழைத்து மருது சகோதரர்களை காக்கும் பொறுப்பை உன்னிடம் தந்திருக்கிறார். இதை நீ சிறப்பாக நிறைவேற்றி வாளுக்கு வேலியை விட நீதான் உயர்ந்தவன் என்பதை நிரூபித்து இதன் மூலம் மருது சகோதரர்களின் மதிப்பை நீ பெற வேண்டும். நிச்சயம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் அம்மா. வல்லத்தரையன் வகுத்திருக்கும் திட்டம்
மிகவும் வல்லமை வாய்ந்தவர்கள் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய திட்டம். இவ்வளவு நுணுக்கமான திட்டத்தை வல்லத்தரையன் தான் தீட்ட முடியும். இவர்கள் இப்படித்தான் மருது பாண்டியர்களை கொண்டு செல்வார்கள் என்று எவராலும் யூகிக்க முடியாது. எல்லாம் சரிதான் வல்லத்தரையா. இதில் ஒன்றை மட்டும் நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள். என்ன அக்கா அது? உன் திட்டத்தின் எல்லா அம்சங்களையும் உன்னோடு இருப்பவர்களிடம் நீ சொல்லிவிடக் கூடாது. ஏதேனும் ஒரு நுணுக்கமான விஷயத்தை உன்னைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாதபடி நீ மறைத்து வைக்க வேண்டும். என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் வீரம்மா? வல்லத்தரையனுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அவனுக்கு துரோகம் செய்ய நினைப்பார்களா? அவன் போடும் ரகசிய திட்டத்தை வெளியில் சொல்லிவிடுவார்களா? அப்படி உனக்கு யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் இப்போதே சொல்லிவிடு. அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து உன் கண் முன்னாலேயே அவர்களை என்ன செய்கிறேன் பா. என்ன செய்வீர்கள்? வாள் எதற்கு இருக்கிறது? வேல் எதற்கு இருக்கிறது? அது உங்களுக்கு தானே தெரியும். வாள் வெட்டுவதற்கு, வேல் எதிரியின் மார்பில் குத்துவதற்கு. அதனால் அந்த துரோகிகளை வெட்டுவேன், குத்துவேன். அது எப்படி? உங்களுக்கு சுடுவதுதானே பிடிக்கும். நீ என்ன சொல்கிறாய் வீரம்மா? அது ஒன்றுமில்லை அத்தை. நான் சுடுவேன், சொல்லால் சுடுவேன். கண்ணகி சொன்ன உடனே மதுரையே எரிந்ததாமே. அப்படி அந்த துரோகிகள் சாம்பலாகும்படி என் சொல்லால் அவர்களை சுடுவேன். அதைத்தான் சுடுவேன் என்று வீரம்மாள் சொல்கிறார். அக்கா, உங்களுக்கு ஏன் குழப்பம்? நான் யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டேன். எந்த விஷயமானாலும் மாமாவிடம் மட்டுமே சொல்வேன். அதுதானே பிரச்சனை. என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. எதை சொல்வதானாலும் ஒரு முறைக்கு 10 முறை யோசித்துவிட்டு சொல். அவ்வளவுதான் சொல்வேன். அக்கா ஏன் இப்படி சொல்கிறார்? பிரிட்டிஷ் உளவாளிகள் எங்கு வேண்டுமானாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லவா? அதனால் சொல்கிறாள். பிரிட்டிஷ் உளவாளியா? பட்டமங்கலத்திற்குள்ளா வந்து விடுவாரா? நான் இருக்கும் போது அப்படி ஒருவன் வர முடியுமா? வர விடுவேனா? என்ன வல்லத்தரையா? அது எனக்கு தெரியாதா மாமா? அக்கா தேவையில்லாமல் கலவரப்படுகிறார். அதை விடு வல்லத்தரையா. உன் சிந்தனை முழுவதும் மருது பாண்டியர்களை பாதுகாப்பதில் மட்டுமே இருக்க வேண்டும். இதன் மூலம் வாளுக்கு வேலி விட்ட அரைக்கூவலில் வென்று காட்டுவதாக இருக்க வேண்டும். நிச்சயம் நீங்கள் நினைப்பதை நிறைவேற்றுவேன் அம்மா. நீ இதை செய்து காட்டு பார்க்கலாம் என்பது போல்தான் அந்த வாளுக்கு வேலி இதிலிருந்து விலகி நிற்கிறான். என்னால் முடியும் என்று நிரூபித்து காட்டி முதலில் அவன் புகழை அழிப்பேன், அதற்கு பிறகு அவனையே அழிப்பேன். மரகதம், அம்மா, என்ன மரகதம், உணவு வேலையெல்லாம் முடிந்து விட்டதா? மேகநாதன் சாப்பிட்டு விட்டானா? வைரமுத்தனுக்கும் அறிவழகனுக்கும் உணவு கொடுத்து அனுப்பிவிட்டாயா? அதுதானே அம்மா என் முதல் வேலை. பட்டமங்கலத்து சின்னம்பலம் எங்களுக்கு எத்தகைய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதை நான் தவற விடுவேனா? பாகநேறு விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் அவர் எங்கள் வீட்டு உணவைதான் உண்ண வேண்டும் என்று விரும்பி சொல்லியிருக்கிறார் எனும்போது அதைவிட வேறு பாக்கியம் என்னமா இருக்க முடியும்? அதனால் அதிகாலையிலேயே எழுந்து அவர்களுக்கு தேவையான உணவை சமைத்து என் கணவரிடம் கொடுத்து அனுப்பிவிட்டேன். அவரும் அவர்களுக்கு பரிமாறி விட்டு சற்று முன்புதான் வந்து சாப்பிட்டு விட்டு வெளியில் சிறிது வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றார். அப்படியா? ஆமாம் அம்மா. இந்தாருங்கள் அம்மா. என்னம்மா யோசிக்கிறீர்கள்? எனக்கு வேண்டாம் மரகதம். அம்மா, இந்த தாம்பூலம் உணவு செரிமானத்திற்கு மிகவும் நல்லதம்மா. இதை உங்களுக்காக தான் மடித்துக் கொண்டிருந்தேன். இல்லை மரகதம், நான் தாம்பூலம் தரிப்பதை விட்டு 20 வருடங்களாகிவிட்டது. 20 வருடங்களா? ஆமாம். இதை பார்க்கும் போதெல்லாம் என் கணவரின் நினைவுதான் ஞாபகத்திற்கு வரும். அதனால்தான் நான் இதை தொடுவதே இல்லை. பாகநேரி நாட்டை கம்பீரத்தோடு பரிபாலித்த வாளுக்கு வேலியின் தந்தைக்கு தாம்பூலம் என்றால் மிகவும் பிரியும். அதையும் நான் தான் அவருக்கு மடித்து தர வேண்டும். எந்த விழாவிற்கு சென்றாலும் சரி, எப்பேற்பட்ட விருந்தாக இருந்தாலும் சரி, எங்கு சென்று அவர் உணவருந்தினாலும் தாம்பூலம் மட்டும் நான் தான் அவருக்கு என் கையால் மடித்து தர வேண்டும். வேறு யார் கொடுத்தாலும் அதை ஏற்க மாட்டார். அதை பார்த்து அங்கிருக்கும் அம்பலக்காரர்களே கேட்பார்கள், பாகநேரியாரே, விருந்துண்ணும் போதெல்லாம்
எங்களோடு இணைந்து அதில் பங்கு கொள்கிறீர்கள். ஆனால் தாம்பூலம் மட்டும் தங்கள் மனைவியின் கையால் தரிக்கிறீர்களே என்று. தாம்பூலம் என்பது வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு என்ற மூன்றின் கலவை மட்டுமல்ல. அதை மடித்து தருபவரின் மனமும் அதில் லயித்திருக்க வேண்டும் என்பார். பக்குவமான வெற்றிலையை எடுத்து அதற்கு பாங்கான பாக்கையும் சுண்ணாம்பையும் அளவோடு சேர்த்து சீரணத்திற்கு மட்டுமில்லாமல் உடலிருக்கும் இது ஒரு மருந்தாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தாம்பூலத்தை விருந்துண்டவருக்கு தர வேண்டும் என்பார். மருந்தாகவா? இதையேதான் அம்பலக்காரர்களும் ஆச்சரியத்தோடு கேட்பார்கள். அதற்கு அவர் சொல்லும் பதில், நாம் சாப்பிடும் உணவில் காரம், புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, இனிப்பு என பல சுவைகள் இருக்கின்றன. இதில் ஏதேனும் ஒரு சுவை நம் உடலுக்கு ஒவ்வாமல் போகலாம். அதை சரி செய்ய நாம் தரிக்கும் தாம்பூலம் ஏதுவாக அமையும். அப்படிப்பட்ட தாம்பூலத்தை தருபவர் மனநிலையும் அமைதியான நிலையில் இருந்தால்தான் அது மருந்தாக அமையும். அதே தாம்பூலத்தில் சுண்ணாம்பை அதிகமாக கலந்துவிட்டால் அதுவே உடலுக்கு உபத்திரவமாகிவிடும். என் மனைவி எனக்கு தாம்பூலம் மடித்து தரும்போது அதில் அளவோடு பாக்கையும் சுண்ணாம்பையும் மட்டும் சேர்க்காமல் அளவுக்கு அதிகமான அன்பையும் அக்கறையையும் சேர்த்து மடித்து தருகிறாள். அதனால்தான் நான் என்றென்றும் திடத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறேன் என்பார். அவர் என்று எங்களையெல்லாம் விட்டு பிரிந்து அஞ்ஞான வாசம் போல் வாழ ஆரம்பித்தாரோ அன்று முதல் நான் ஒரு நடைபெணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு தங்கள் தந்தை இல்லையே என்ற ஏக்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எனக்குள் உள்ள வேதனைகளை எல்லாம் மூடி மறைத்துக் கொண்டு வெளி தோற்றத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த தாம்பூலத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் குமரிக் கொண்டிருக்கும் அவர் நினைவுகள் மீண்டும் மீண்டும் பொங்கி எழும். அதனால்தான் 20 வருடங்களாக தாம்பூலம் தரிப்பதையே விட்டுவிட்டேன். இன்று நீ இவ்வளவு ஆர்வத்தோடு தாம்பூலம் கொடுக்கும் போது அதை ஏற்க முடியாமல் இருக்கிறேன் அம்மா. அம்மா, உங்களுடைய வருத்தமும் வேதனையும் எனக்கு நன்றாக புரிகிறது. எத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இந்த தாம்பூலத்தை தவிர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் என்னால் உணர முடிகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அம்மா, உங்களுடைய நல்ல மனதிற்கு உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. பாகநேரி பெரிய அம்பலம் இன்று உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் எங்கு இருந்தாலும் மிகவும் நலமாக இருப்பார். ஏதோ ஒரு முக்கியமான காரணத்திற்காகத்தான் இத்தகைய ஒரு தலைமறைவு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கூடிய சீக்கிரம் அவர் அந்த தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டு பட்டமங்கலத்தார் சுமத்தியுள்ள பழியை போக்கத்தான் போகிறார். நல்லவர்கள் அதிக காலம் கெட்டதாகவும் கெட்டவர்கள் அதிக காலம் வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை என்று சொல்வார்கள். பாகநேரி அம்பலக்காரர் எத்தகைய உத்தமர் என்பதை இந்த நாடே போற்றி துதித்திருக்கிறது. அத்தகைய உத்தமர் இனி அதிக காலம் சிரமப்பட மாட்டார். விரைவில் உங்களோடு வந்து சேருவார். அதற்கு அச்சாரமாக இன்று நீங்கள் இந்த தாம்பூலத்தை தரியுங்கள். இல்லை மரகதம், அது என்னால் முடியாது. ஏன் இப்படி நம்பிக்கையற்று பேசுகிறீர்கள்? பெரிய அம்பலம் நம்மோடு திரும்பி வருவார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அதே நம்பிக்கையை நீங்களும் வையுங்கள் அம்மா. நிச்சயம் அது நிறைவேறும். வெகு விரைவில் நீங்கள் இதே இடத்தில் அமர்ந்து பெரிய அம்பலத்திற்கு நீங்கள் தாம்பூலம் மடித்துதான் தரப்போகிறீர்கள். மரகதம், உனது பேச்சை கேட்க கேட்க எனக்கும் இதன் மீது நம்பிக்கை ஏற்படுகிறது. அப்படி ஒன்று நடந்துவிட்டால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி எனக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. நிச்சயம் நிறைவேறும் அம்மா. நாம் ஒரு விஷயத்தில் முழு நம்பிக்கையோடு ஈடுபட்டால் அந்த நம்பிக்கையே அதை நிறைவேற்றி வைக்கும் என்பார்கள். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தாம்பூலத்தை தரியுங்கள் அம்மா. மரகதம், நீ இங்குதான் இருக்கிறாயா? நினைத்தேன் நீ இப்படித்தான் ஏதாவது ஏற்குமாறாக செய்வாய் என்று. அதே போல்தான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய். மேகநாதா, என்னவாயிற்று உனக்கு? ஏன் வரும்போதே மரகதத்தை ஏசி கொண்டு வருகிறாய்? அப்படி என்ன அவள் ஏற்குமாறாக செய்துவிட்டாள்? பிறகு என்னம்மா, மதிய உணவு வேளைக்கு பிறகு நீங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுப்பது வழக்கம் அல்லவா? உங்கள் ஓய்வு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாளே, அதனால் உங்கள் உடல் நலம் பாதிக்காதா? நிச்சயமாக பாதிக்காது. அவள் வாக்கிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் மரத்தில் ஆணி அடித்தாற் போல் அழுத்தம் திருத்தமாக இருக்கிறது. இவளுடைய பேச்சை கேட்க கேட்க என் மனதில் உள்ள பாரமெல்லாம்
படிப்படியாக குறைவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. மரகதத்தோடு பேச பேச எனக்குள் ஏதோ ஒரு உற்சாகம் ஏற்படுவது போல் இருக்கிறதே தவிர இவளால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆமாம், நீங்கள் எப்போது இவளை விட்டுக் கொடுத்து பேசியிருக்கிறீர்கள்? இப்போது மட்டும் இவளை விட்டுக் கொடுத்து பேசுவதற்கு? அதனால்தான் இவள் அளவுக்கு அதிகமாக உங்கள் மீது உரிமை எடுத்துக் கொள்கிறாள். எடுத்துக்கொள்ளட்டுமே, அதில் என்ன தவறு இருக்கிறது? மரகதம் என் மூத்த மகளை போன்றவள். ஒரு தாயிடம் மகளுக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு இருக்கிறது? உரிமை இருக்கட்டும் அம்மா, அதை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதற்காக அவளுக்கு இருக்கும் சில பொறுப்புகளையும் மறந்துவிடக் கூடாதல்லவா? அப்படி என்ன பொறுப்பு இருக்கிறது? என்னம்மா இப்படி கேட்கிறீர்கள்? பட்டமங்கலத்து சின்ன அம்பலம் பாகநேரிக்கு வந்து இங்குள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கிறார் அல்லவா? அவருக்கு காலை உணவும் மதிய உணவும் கொடுத்தாகிவிட்டது. இரவு உணவிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டாமா? அவர் யார்? ஒரு நாட்டின் இளைய அம்பலக்காரர். அவர் எங்கள் வீட்டில் உணவு உண்பதற்கு நாங்கள் எத்தகைய பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? நான் பிறந்த இடத்தை பற்றி பொருட்படுத்தாமல் பெரிய அம்பலம் எனக்கு இத்தகைய அந்தஸ்தை கொடுத்து தன்னோடு என்னையும் இணையாக வைத்துக் கொண்டு என்னை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்கு முத்தாய்ப்பு வைத்தது போல் பட்டமங்கலத்து சின்ன அம்பலம் எங்கள் வீட்டில் உணவுண்டு எங்களுக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளார். பாகநேரியின் பெரிய அம்பலம் எனக்கு வைர கிரீடத்தை சூட்டினார் என்றால், பட்டமங்கலத்து சின்ன அம்பலம் அந்த கிரீடத்தில் மாணிக்க கல்லை பதித்து அதன் பெருமையை மேலும் உயர்த்திவிட்டார். இதற்கு கைமாறாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்குள்ள கடமையையாவது சரியாக செய்ய வேண்டும் அல்லவா? இல்லை என்று நான் சொல்லவில்லையே. நான் என் கடமையைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். எங்கே செய்து கொண்டிருக்கிறாய்? பட்டமங்கலத்தின் சின்ன அம்பலத்திற்கு இரவு உணவிற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டாமா? அதை விடுத்து இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் அந்த வேலை எப்படி நடக்கும்? அதற்குண்டான பொறுப்புணர்ச்சியே உன்னிடம் இருப்பது போல் எனக்கு தெரியவில்லையே. அப்படி இருந்திருந்தால் இப்படி பேசிக் கொண்டிருப்பாயா? சீக்கிரம் புறப்படு, போய் ஆக வேண்டிய வேலையை கவனி. மரகதம் அக்கா எங்கும் போக போவதில்லை, இங்கேயேதான் இருக்க போகிறார்கள். அவருக்கு இங்குதான் வேலை இருக்கிறது. என்ன தங்கச்சி சொல்கிறாய்? அது எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்கிறேன். மரகதத்திற்கு இன்று ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. அந்த வேலையைத்தான் இங்கிருந்தபடியே செய்யட்டும் என்கிறேன். இல்லை தங்கச்சி, அது சரிவராது. ஏன் சரியாக வராது? பட்டமங்கலத்தின் சின்ன அம்பலம் பாகநேரிக்கு வந்து இங்குள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கி இருக்கிறார். அவர் வந்திருப்பதோ எங்கள் நாட்டிற்கு, தங்கியிருப்பதோ எங்களுக்கு சொந்தமான விருந்தினர் மாளிகையில். ஆனால் உணவு மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தா பட்டமங்கலத்தார் பாகநேரி அம்பலக்காரரை பற்றி என்ன நினைப்பார்? ஏதோ காலையும் மதியமும் உணவு கொடுத்தீர்கள் என்று பார்த்தால் இரவு வேளைக்கும் அல்லவா உணவு தயாரிக்க சொல்கிறீர்கள்? நீங்கள் இப்படி செய்தால் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? வந்த விருந்தினர்களுக்கு உணவு உபச்சாரம் செய்யக்கூட பாகநேரி அம்பலக்காரருக்கு தெரியவில்லை என்று பட்டமங்கலத்தார் நினைக்க மாட்டாரா? இப்படி ஒரு அவப்பெயர் எங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் உங்கள் எண்ணமா அண்ணா? அப்படிப்பட்ட எண்ணம் இந்த மேகநாதனுக்கு எப்போதுமே ஏற்படாது. அவர் எங்கள் வீட்டு உணவை சாப்பிட்டு விட்டு மிகவும் சுவையாக இருக்கிறது என்று சொன்னார். அதனால்தான். அப்படின்னா அம்பலக்காரர் வீட்டு சமையல் ருசி இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல நாங்க சமைக்கிறது சரியில்லைன்னு சொல்றீங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. வா, மேலாளருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த பாகநேரியில இருக்கிற 22 ஊர்லயே இந்த காடை சமைச்சதை அடிச்சுக்க ஒரு பய கிடையாது, தெரியுமா? ஏன் நான் சமைச்சா கூட தான் அடிச்சுக்க ஒரு ஆள் கூட இல்ல. வச்சுக்கோ. நான் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சேனா மூணாவது வீட்டுல இருக்கவங்க மூக்கு கூட தொலைக்கும். சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு வச்சேன்னா குண்டா சோத்தையும் கொண்டா கொண்டான்னு காரி பண்ணிடுவாங்க. நான் மெதுவடை போட்டு மோர் குழம்பு வச்சேனா மொத்த சோறு காலி ஆயிடும். நான் வேப்பம்பூ வச்சு ரசம் வச்சேன்னா அந்த கசப்பே தெரியாம இனிப்பா பக்குவமா இருக்கும். நான் பாசி பருப்பு போட்டு பாயசம் வச்சேனா ஒரு பையன் வாய வைக்க மாட்டான், வச்சா எடுக்க மாட்டான்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லு, அம்புட்டு ருசியா இருக்கும். சின்னம்மா எங்க கிட்ட இருந்து சமையல கத்துக்கிட்டு இப்ப எங்களை விட ருசியா சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட கைப்பக்குவத்துல சமைச்சு சாப்பிட்டா பல நாள் ஆனாலும் ருசியை அவங்க நாக்க விட்டு போகவே போகாது. போதும் போதும், நான் ஏதோ தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். அதற்காக இப்படியா மாறி மாறி கேள்வி கேட்பீர்கள்? பிறகு பாகநேரி அம்பலக்காரர்களின் கைவண்ணத்தை பட்டமங்கலத்து சின்ன அம்பலத்திற்கு காட்ட வேண்டாமா? அதனால் நாங்கள் தான் சமைக்க வேண்டும். அம்மா கல்யாணி, இப்போது நீ என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? பட்டமங்கலத்து சின்ன அம்பலத்திற்கு இன்றைய இரவு உணவு எங்கள் வீட்டிலிருந்துதான் செல்ல வேண்டும். அதுவும் நான் என் கையாலேயே சமைத்து அவருக்கு அனுப்ப வேண்டும்.
தங்கச்சி, உனக்கு எதற்கம்மா வீண் சிரமம்? சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பாகனேரி அம்பலக்காரரான பெரிய அண்ணனுக்காக பட்டமங்கலத்து சின்ன அம்பலத்திற்கு நான் செய்ய போகும் மரியாதை. அதனால் இன்றைய இரவு சமையலை அவருக்காக நான் தான் செய்ய வேண்டும். மேகநாதா, கல்யாணியை பற்றித்தான் உனக்கு நன்றாக தெரியுமே. அவள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் ஒருபோதும் அதிலிருந்து மாற மாட்டாள். அது மட்டும் இல்லாமல் பரிவட்ட விழாவில் நடந்த விருந்தின் போது கல்யாணியின் சமையலை பற்றி அனைத்து அம்பலக்காரர்களும் பாராட்டி விட்டார்கள். இப்பொழுது மீண்டும் அந்த பாராட்டை பெற வேண்டும் என்று நினைக்கிறாள். என்ன கல்யாணி, நான் சொல்வது சரிதானே? அனைவரும் உன்னை பாராட்ட வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறாய்? அனைவரும் பாராட்ட வேண்டாம், அவர் மட்டும் பாராட்டினால் போதும். Great! Colonel. Yes! மருது சகோதரர்களை பிடிப்பதற்கு நீங்கள் ஒரு சரியான திட்டத்தை வகுத்து வச்சீர்கள் என்று தெரிகிறது. Yes! அது என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. நீதானே அந்த திட்டத்தை என்னோடிருந்து நிறைவேற்றப் போகிறாய். Order, Colonel. Order? நமது பிரிட்டிஷ் வீரர்கள் ஒவ்வொருவருமே நான் இடும் கட்டளை எதுவாயினும் அதை தங்கள் கடமையாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடியவர்கள். Especially you. But one thing, Mark. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ கேட்பதில்லையே. Colonel, நீங்கள் சொன்ன எந்த உத்தரவையும் நான் நிறைவேற்றாமல் இருந்ததில்லையே. ரிலாக்ஸ் மார்க், ரிலாக்ஸ். நான் சொல்ல வந்தது அதுவல்ல. நான் எதை சொன்னாலும் ஏன் என்று இதுவரை நீ கேள்வி கேட்டதே இல்லையே. அதைத்தான் சொல்ல வந்தேன். You are my lord, Colonel. நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை கேள்வி கேட்காமல் உடனே செய்ய வேண்டியது இந்த மார்க்கின் பொறுப்பு. அதை என்றுமே இந்த மார்க் செய்வான். Good, good. Look at this. திருப்பத்தூர் இங்கே இருக்கிறது. நாம் இந்த காட்டாம்பூரில் முகாமிட்டு தங்கி இருக்கிறோம். காளையார் கோவிலில் இருந்து வரும் மருது பாண்டியர்கள் பொதுவாக காட்டாம்பூர் பாதையில் தான் வர வேண்டும். இதுதான் அவர்களுக்கு விரைவாக எளிதாக செல்லக்கூடிய பாதை. ஆனால் அவர்கள் இந்த பாதையில் வரப்போவதில்லை. அப்படி என்றால் திருப்பத்தூர் செல்வதற்கு இந்த பாதை இல்லாமல் வேறு பாதையும் இருக்கிறதா? எஸ், இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் சுற்றி கொண்டு செல்லும் பாதைகள். இருந்தாலும் அப்படி ஒரு பாதையில் செல்வதுதான் தங்களுக்கு பாதுகாப்பு என்று கருதி அத்தகைய வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மருது சகோதரர்கள். அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதாய் நாம எப்படி அறிவது? அதற்கு தானே இந்த வரைபடம். இதோ மதுரைக்கு செல்லும் பாதையில் உள்ள இந்த மேலூர் வழியாகத்தான் மருது சகோதரர்கள் திருப்பத்தூருக்கு வரப்போகிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. இது நம்பகமான செய்திதானே காணும்? ஏன் இந்த சந்தேகம்? இந்த செய்தியை நமக்கு அனுப்பியிருப்பது உரங்காப்புலி. உரங்காப்புலிக்கு இது எப்படி தெரியும்? மருது பாண்டியர்களின் பாதுகாப்பு பணியை ஏற்றியிருப்பவன் பட்டமங்கலத்தின் அம்பலக்காரனான வல்லத்தரையன். பிறகு உரங்காப்புலிக்கு எப்படி இது தெரியாமல் இருக்கும்? இதே அதிசயம். பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலிதானே அந்த ஊமத்துராய்க்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்க அவனை வெற்று ஏன் இப்போது வல்லத்தரையிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள்? வலிமை வாய்ந்த அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் என்று நம்மிடம் காட்டிக்கொள்ளத்தான் மருது பாண்டியர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதுவும் ஒரு வகையில் நமக்கு நன்மைதான். அப்படி நமக்கு சாதகமான உரங்காப்புலி பட்டமங்கலத்திலேயே இருக்கிறார் என்பது அந்த வல்லத்தரையனுக்கு தெரியாதல்லவா? அவனிடம் இந்த பொறுப்பு போனதால் தானே உரங்காப்புலி மூலம் அவர்களுக்கு இந்த திட்டம் நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் வாளுக்கு வேலி சம்பந்தப்பட்டிருந்தால் பாகனேரியிலிருந்து ஒரு சிறு தகவல் கூட நம்மிடம் வந்து சேர்ந்திருக்காது. நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? மருது பாண்டியர்கள் மேலூருக்கு வரும்போது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அவர்களை மடக்கி பிடிக்க வேண்டும். மார்க், இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. இதோ இப்போது நமது வீரர்களை மேலூருக்கு அனுப்பி மேலூரை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறேன். ஸ்டாப் மார்க், டோன்ட் டு இட். எல்லோரும் அழியும்படி
நம் வீரர்கள் நூற்றுக்கணக்கில் அங்கு சென்றால் நமக்கு செய்தி தெரிந்து மருது சகோதரர்களை பிடிக்க நாம் அங்கு காத்திருக்கிறோம் என்ற ரகசியம் அவர்களுக்கும் தெரிந்துவிடும். நிச்சயம் தெரிந்துவிடும். எப்படி இதை கையாள்வது? மருது சகோதரர்கள் மேலூர் பாதையில் வரப்போகும் செய்தி நமக்கு தெரியும் என்பதை சிறிதும் நாம் வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது. போதுமான வீரர்கள் மற்றும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி அங்கு சென்று அந்த பகுதியில் ஆங்காங்கே மறைந்திருக்க வேண்டும். வல்லத்தழையனும் உறங்கா புலியும் அங்கு வந்துவிட்டால் கூட அவசரப்படக்கூடாது. மருது பாண்டியர்கள் வந்து விட்டார்கள் என்று உறுதியாக தெரிந்த பிறகுதான் நாம் சற்றும் எதிர்பாராதபடி அவர்களை சுற்றி வளைத்து கையும் களவுமாக பிடிக்க வேண்டும். All right, Colonel. யார் அவர்கள்? பூசாரிகள். பூசாரிகள் ஏன் இங்கு வர வேண்டும்? அவர்களாக வரவில்லை, நாம் தான் வரவாய்த்திருக்கிறோம். What do you mean? Yes, Colonel. மருது சகோதரர்கள் வழிபடும் திருப்பத்தூர் குல தெய்வத்திற்கு பூஜை நடத்துபவர்கள் நம்முடைய ஆட்களாக இருந்தால் நல்லது என்று ஷாம்பலிங்கத்திடம் சொல்லியிருந்தீர்கள் அல்லவா? அதனால் அவர்தான் இவர்களை அனுப்பி இருக்கிறார். அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நமது சோல்ஜர்ஸ் அவரிடம் விவரித்துக் கொண்டிருந்தார். அப்படியானால் சரி. ஜம்புலிங்கம் அனுப்பிய ஆட்கள் என்றால் நம்பிக்கைக்குரியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களை இங்கு அழைத்துமா? No. பூசாரிகளிடம் நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? நம் வீரர்கள் மருது பாண்டியர்களை மேலூர் பாதையில் பிடித்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைக்கும் வரை இவர்கள் திருப்பத்தூரில் பூஜை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மருது சகோதரர்கள் நிச்சயம் வருவார்கள் என்று அங்கிருக்கும் அனைவரும் நம்ப வேண்டும். ஒருவேளை அங்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் இவர்கள் உடனடியாக நமக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இதை தெளிவாக சொல்லி அவர்களை திருப்பத்தூருக்கு அனுப்பி வை. Yes, Colonel. பரவாயில்லையே, ஜம்புலிங்கம் அனுப்பிய பூசாரிகள் வாட்டு சாட்டமாகத்தான் இருக்கிறார்கள். அதுதான் தமிழர்களின் பலம். பார்த்துக் கொண்டிருந்தால் எப்படி? சாப்பிடுங்கள். பசி இல்லை. என்ன பசி இல்லையா? இதற்கா நான் அவ்வளவு சிரமப்பட்டு சமைத்துக் கொண்டு வந்தேன்? உங்களுக்காக நான் எவ்வளவு ஆசையாக இதையெல்லாம் சமைத்தேன் தெரியுமா? இதை ஒரு வாய் கூட சாப்பிடாமல் ஒரே வார்த்தையில் பசியில்லை என்று சொல்லிவிட்டீர்களே. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நீ இங்கு வருவதற்கு முன் வரை மிகவும் பசியாகத்தான் இருந்தது. ஆனால் உன்னை பார்த்த மறுகணமே என் மனம் நிறைந்து விட்டது. அதனால் பசியும் மறந்து போய்விட்டது. என்னை பார்த்ததும் உங்கள் மனது வேண்டுமானால் நிறைந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு இதன் சுவை எப்படி இருக்கிறது என்று சொன்னால்தான் என் மனம் நிறைவடையும். சாப்பிடுங்கள். எப்படி இருக்கிறது என் கைப்பக்குவம்? உன் கைப்பக்குவத்தை தான் இந்த பாகநெறி திருவிழாவின் போது நடந்த விருந்திலேயே பார்த்து விட்டேனே. நானும் பல இடங்களுக்கு சென்று பலவிதமான உணவுகளை சாப்பிட்டிருக்கிறேன். ஆனால் அதிலெல்லாம் இல்லாத ஒரு தனி சுவை இதில் மேலோங்கி இருக்கிறது. என் அம்மா அடிக்கடி சொல்வார்கள், உணவு சமைப்பவர்கள் எந்த மனநிலையில் சமைக்கிறார்களோ அந்த உணர்வு அவர்கள் சமைக்கும் உணவிலேயே இருக்கும் என்று. ஒருவர் கோபமான மனநிலையில் சமைத்தால் அந்த உணவில்
காரம் அதிகமாக இருக்கும். மிகவும் ரோஷமான மனநிலையில் சமைத்தால் அதில் உப்பு கூடுதலாக இருக்கும். அதே சமயம் துக்கத்தோடு ஒருவர் சமைத்தார்கள் என்றால் அந்த உணவில் புளிப்பும் கசப்பும் அதிகமாக இருக்கும். அன்போடு சமைத்தார்களே ஆனால் அதில் அறுசுவையும் நிறைந்திருக்கும். ஆனால் நான் இதில் என்னுடைய காதலையும் அன்பையும் கலந்து சமைத்திருக்கிறேன். அதுதான் மற்ற சமையலுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம். சமைப்பவர்கள் மனநிலையில் மட்டும் வித்தியாசம் இல்லை கல்யாணி, சாப்பிடுபவர் மனநிலையிலும் அந்த வித்தியாசம் இருக்கிறது. ஒருவர் எப்படித்தான் சமைத்தாலும் சாப்பிடுபவர் கோபமாக சாப்பிட்டால் அதில் மிகவும் காரம் இருப்பதாக உணர்வான். நம் இருவருடைய மனதிலும் ஒரே மாதிரியான எண்ணமே இருக்கிறது. இது என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். இறுதி வரை இந்த அன்பு தொடர வேண்டும். விரோதம் பகை என்று பேச்செடுத்தாலே பாகநேரியையும் பட்டமங்கலத்தையும் தான் உதாரணம் காட்டி பேசுகிறார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக அன்பு பாசம் என்றால் என்ன என்பதை உங்களையும் என்னையும் தான் உதாரணம் வைத்து அனைவரும் பேச வேண்டும். உலகத்தவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நமது அன்பை பற்றியும் பாசத்தை பற்றியும் தான் பேச வேண்டும். நிச்சயமாக நீ நினைத்தது நிறைவேறும். நான் உன்னை முதலில் பார்த்தது வேண்டுமானால் எதிர்பாராத சூழ்நிலையாக இருக்கலாம். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தது கூட திடீரென்று எடுத்த முடிவாக கூட இருக்கலாம். ஆனால் இதற்கும் முன்பு நமக்குள் ஏதோ பந்தம் இருப்பது போல்தான் எனக்கு தோன்றுகிறது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நீயும் நானும் இணைந்து வாழ்ந்திருக்கிறோம். அது ஜென்ம ஜென்மமாக நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்மத்திலும் அது தொடர்கிறது என்பது போல்தான் எனக்கு தோன்றுகிறது. முன்ஜென்மத்தை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்த ஜென்மம் ஒன்றுதான். இந்த ஜென்மத்தில் எக்காரணத்தை கொண்டும் நாம் பிரிந்து விடக்கூடாது. பிரிய மாட்டோம் கல்யாணி, பிரிய மாட்டோம். இந்த ஜென்மத்தில் என்றென்றும் நாம் இணைந்தே இருப்போம். அதை பற்றிய எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். தைரியமாக இரு. நீங்கள் என்னதான் தைரியம் சொன்னாலும் நம் அண்ணன்மார்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் பகையை நினைத்தால் எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது. ஏன்? உன் அண்ணன் நம் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று நினைக்கிறாயா? என்னை பொறுத்தவரை என் அண்ணன் தெய்வம் போன்றவர். எனக்காக அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார். எந்த சூழ்நிலையிலும் இந்த கல்யாணியின் நலம் பாதிக்கக்கூடாது என்று நினைப்பவர் என் அண்ணன். அதனால் அவரை பற்றிய கவலை எனக்கில்லை. பிறகு வேறென்ன கவலை? உங்கள் அண்ணனை பற்றிய கவலைதான். ஏன்? ஏனா? அவர் பாகநேரி மீது கொண்டுள்ள பகை உங்களுக்கு தெரியாதா? அவர் என் அண்ணன் மீது கொண்டுள்ள வஞ்சமும் விரோதமும் தான் உங்களுக்கு புரியாதா? புரிகிறது கல்யாணி. புரிகிறதல்லவா? எங்களை பரம விரோதியாக நினைத்திருக்கும் அவர் என்னை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அதை நினைத்தால்தான் எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது. அதற்காக நீ அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை கல்யாணி. அது எப்படி முடியும்? அவரது பகை உணர்வை ஊரே அறிந்திருக்கிறதே. அவரது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அனலாக தகிக்கிறதே. ஊராருக்கும் உற்றாருக்கும் அவரது பகை உணர்வு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் உள்ளத்தில் இருக்கும் பாசம் எத்தகையது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன். என் அண்ணன் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? ஏன்? அவருக்கு பிறகு பட்டமங்கலத்தின் அம்பலக்காரன் என்ற பொறுப்பை நான் ஏற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனக்கு திருமணமே வேண்டாம் என்று பிடிவாதமாக இருக்கிறார். சிறு வயதிலிருந்தே என் மீது என் அண்ணனுக்கு அலாதி பிரியம். அதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது. உங்கள் அண்ணன் உங்கள் மீது கொண்டிருக்கும் அலாதி பிரியம்தான் என்னை அச்சப்பட வைக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறதோ அதே அளவிற்கு எதிர்பார்ப்பும் இருக்கும். என் தம்பி என்னைப் போலவே இருக்க வேண்டும், என்னுடைய பகைவனையும் தன்னுடைய பகைவனாக கருத வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் நிச்சயம் இருக்கும். நீங்கள் இவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அவருக்குள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை தகர்த்தெறியும்படியாக பாகநேரி அம்பலக்காரரின் தங்கையைத்தான் தன்னுடைய தம்பி விரும்புகிறான் என்று தெரிந்தால் நிச்சயமாக அது பெரும் பகையாக மாறும். தம்பி மீது அவர் கொண்டுள்ள பாசம் துவேஷமாக மாறும். பாகநேரி மீது உங்கள் அண்ணன் கொண்டுள்ள பகைமை தீ மேலும் அதிகமாகி அது பெரும் காட்டுத்தீயாக மாறுவதற்கு நம் காதலே காரணமாகி விடுமோ என்று பயமாக இருக்கிறது. அது காட்டுத்தீயாக மாறினாலும்
பாசம் எனும் பெருமழையை கொண்டு அதை நான் அணைத்து விடுவேன். என் அண்ணனை பற்றி எனக்கு எந்த அச்சமும் இல்லை கல்யாணி. நான் மிகவும் அச்சப்படக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா? யார்? என் தாயார்தான். அவர்கள் இதை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் எனக்கு குழப்பமாக உள்ளது. ஆனால் இறைவன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. நல்லவர்களுக்கு எந்த தீங்கும் நேராது என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன். நம் இருவர் மனதிலும் இருக்க வேண்டிய ஒரே எண்ணம் என்ன தெரியுமா? நாம் இருவரும் எத்தகைய இடையூறும் இன்றி நல்லபடியாக ஒன்று சேர வேண்டும். அதன் மூலம் பாகநேரியும் பட்டமங்கலமும் பகைமை நாடு என்பது மாறி நட்பு நாடாக உருவாக வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் ஆணித்தனமாக இருக்க வேண்டும். இதில் நாம் உறுதியாக இருந்தால் நிச்சயம் நம் காதல் ஈடேறும். அதனால் நீ எந்த குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இரு. சரி, அப்படியே இருக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்கள். என்ன சம்புலிங்கம், மது இன்னும் வேண்டுமா? எடுத்துக்கொள் சம்புலிங்கம். அதில் இருக்கும் மதுவை எவ்வளவு வேண்டுமானாலும் ஊற்றிக்கொள். இல்லை என்றால் குடுவையே எடுத்து குடி. வேண்டாம் வேண்டாம். ஏன்? உங்களுக்கு வேண்டுமே. அதை பற்றி நீ கவலைப்படாதே, என்னிடம் நிறைய மது இருக்கிறது. அப்படியானால் சரி. Go ahead. உனக்கு இன்னும் வேண்டுமானாலும் தருகிறேன். நிறைய குடி. இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இது கூட தெரியாமல் இருந்தால் உங்களோடு இத்தனை காலம் பழகியதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுமே. மருது சகோதரர்கள் பிடிபட போகிறார்கள் என்பதால் ஏற்பட்ட மகிழ்ச்சி தானே? இத்தனை நாட்களாக எத்தனை முறை என்னிடம் அகப்படாமல் தப்பிச் சென்றிருப்பார்கள் அந்த மருது சகோதரர்கள். ஆனால் இப்பொழுது தானாக வந்து அகப்பட்டுக் கொள்ளப் போகிறார்கள். இவ்வளவு சீக்கிரம் அந்த மருது சகோதரர்கள் என்னிடம் வந்து அகப்பட்டுக் கொள்வார்கள் என்று நானே நினைக்கவில்லை. நாளை சித்ரா பௌர்ணமி நாள். ஆனால் மருது சகோதரர்களுக்கு அது அமாவாசை நாள். இந்த வெற்றிக்கு நீயும் ஒரு காரணம் சம்புலிங்கம். என்ன சொல்கிறீர்கள் துரை? திருப்பத்தூர் காளி கோவிலில் 2 பூசாரிகள் நம் ஆட்களாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்ட உடனேயே அதற்குரிய ஆட்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிவிட்டாயே. அனுப்பாமல் நீங்கள் யார்? என் வாழ்க்கையே மாற்றப் போகிறவர். ஒரு ஜமீனுக்கு சொந்தக்காரனாயிருக்கும் என்னை பல ஊர்களுக்கு அம்பலக்காரராக ஆக்கப் போகிறவர் தாங்கள். நீங்கள் ஒன்றை சொல்லி நான் அதை செய்யாமல் இருப்பேனா? என்னதான் அவர்கள் நாம் அனுப்பும் ஆட்களாக இருந்தாலும் பூஜை முறையை நன்றாக அறிந்தவர்கள். இல்லை என்றால் அங்கிருக்கும் மக்களுக்கு இவர்கள் மீது சந்தேகம் வந்துவிடும். அதனால் தான் பூஜை முறைகள் நன்றாக தெரிந்த பூசாரிகளை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறேன். இதையெல்லாம் உடனுக்குடன் செய்து கொடுப்பதில் நீ மிகவும் கெட்டிக்காரன். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் என் விருப்பத்தை நிறைவேற்ற தாமதமாக்குகிறாய். என்ன துரை அப்படி சொல்லிவிட்டீர்கள்? நான் யார்? நான் யார்? 2 கோப்பை உள்ளே போன உடனே நீ யார் என்பதே உனக்கு மறந்து விட்டதா? நோ நோ. வாட்? இல்லை என்பதை ஆங்கிலத்தில் சொன்னேன். எனக்கேவா? ஆக மொத்தத்தில் ஆங்கிலத்தில் நீ கற்றுக்கொண்ட ஒரே ஒரு வார்த்தை நோ என்பது மட்டும்தான். அதனால் தான் நான் கேட்கும் ஒரு விஷயத்தை மட்டும் நோ நோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? நானா? இல்லையே துரை, நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன், எப்போது கேட்டாலும் செய்வேன். நீங்கள் கேட்டு நான் எதை செய்யவில்லை. வாட் சம்புலிங்கம், நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா? எதை பற்றி சொல்கிறேன் என்பதை நீ அறியவில்லை. புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. இப்போது சொல்லுங்கள். இந்த நிமிடமே அதை செய்ய காத்திருக்கிறேன். ரியலி? ரியலி. நான் கற்றுக்கொண்ட 2வது வார்த்தை. இப்போது சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? சுந்தரி வேண்டும்.
என்ன சம்புலிங்கம், ஏன் இப்படி திகைக்கிறாய்? சுந்தரியை உன்னால் கொண்டு வர முடியவில்லையா, இல்லை அதை செய்ய உனக்கு விருப்பம் இல்லையா? நான் விருப்பப்பட்டு என்ன பயன்? சுந்தரி என்ற பெயரை சொன்னவுடனே 2 கோப்பை மதுவும் பட்டென்று இறங்கிவிட்டது. சுந்தரி விஷயத்தில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா துரை? அவளை கடத்தி வர மிகவும் பலசாலிகளான 2 குண்டர்களை அவள் வீட்டிற்கே அனுப்பியிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் கருத்தாதப்பன் அங்க வந்து விட்டதால் அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். ஆக நீ மட்டுமல்ல, நீ அனுப்பிய ஆட்களும் பயந்தாங்கோலிகள் என்று நீயே ஒப்புக்கொள்கிறாய். அது எப்படி சொல்ல முடியும்? அதற்கு முன்பே நான் வடிவை சந்தித்து ஒரு சிறப்பு ஆரத்தை நீங்கள் சொன்னதாக கொடுத்து சுந்தரி எங்கள் துறைக்கு முன்னால் தனியாக ஆட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேன். சுந்தரியும் அதற்கு ஒப்புக்கொண்டு உங்கள் இருப்பிடத்திற்கு வந்தாள். எனக்கே எச்சரிக்கை செய்வதற்காக வந்தாள். துரை, அவளை ஏன் நீங்கள் ஏதும் செய்யாமல் விட்டு விட்டீர்கள்? அவளை பிடித்து ஒரு அறையில் அடைத்து நீங்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கலாம். நோ சம்புலிங்கம், ஒரு பழத்தை வலுக்கட்டாயமாக பழுக்க வைத்தால் அதன் பயன் போய்விடும். கனி தானாக கனிந்தால்தான் சுவை கொடுக்கும். அதனால் தான் தானாக கனிந்து வரட்டும் என்று அவளை அன்று அனுப்பிவிட்டேன். அதுதான் இப்பொழுது அவளுடைய வாழ்வாதாரத்திலேயே கை வைத்து விட்டீர்களே. இனி நீங்கள் நினைப்பது நடந்தே தீரும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது துரை. என்ன அது? சுந்தரி போன்றவர்கள் இந்த அளவிற்கு நடந்து கொள்ள காரணம் அந்த மருது சகோதரர்கள் தான். தமிழகத்தில் பெண்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் மருது சகோதரர்கள் விடமாட்டார்கள். அவர்கள் மீது அன்பு கொண்ட வாழுக்குவேலி போன்றவர்கள் துணை வருவார்கள் என்ற எண்ணத்தில் தான் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அந்த மருது சகோதரர்கள் தான் விளக்கில் விழுந்த விற்றல் பூச்சிகளாக என்னிடம் வந்து அகப்பட்டுக் கொள்ளப் போகிறார்களே. அதற்கு பிறகு பாருங்கள், இந்த ஒரு சுந்தரி என்ன 1000 சுந்தரிகளை ஒட்டு மொத்தமாக அள்ளிக்கொண்டு வந்து உங்கள் காலில் விழ வைக்கிறேன். சரி, நான் புறப்படுகிறேன். என்ன புறப்படுகிறாயா? பிறகு புறப்படாமல் இங்கேயே இருக்க முடியுமா? சரிதான். வந்தாய், சாப்பாட்டை பரிமாறினாய், உன் மனதிலுள்ள கஷ்டங்களை எல்லாம் என்னிடத்தில் கொட்டி தீர்த்தாய். நானும் என் மனதிலுள்ள கஷ்டங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி தீர்த்தேன். உடனே புறப்படுகிறேன் என்கிறாய். இதற்கா குதிரை வாங்க போவதாக பொய் சொல்லிவிட்டு இங்கு வந்தேன். என்ன, குதிரை வாங்க வந்ததாக பொய் சொன்னீர்களா? குதிரை வாங்க வந்தேன் என்று சொன்னது பொய்யல்ல. ஆனால் குதிரை வாங்க அந்த ஊருக்கு போகாமல் அந்த ஊரின் அம்பலக்காரர் என்னை அழைத்திருப்பதாக சொன்னது பொய். கருத்த ஆதப்பன் என்னை வேறு எங்கும் தங்க விடமாட்டான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொண்டேன். நானும் தான் அதை பயன்படுத்திக் கொண்டேன். நீ என்ன பயன்படுத்திக் கொண்டாய்? மரகத மக்கா தான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டும். ஆனால் உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வரவில்லையா? சாப்பாடு கொடுத்து விட்டால் அத்தோடு போதுமா? வேறு? இல்லை, தாம்பூலம். அதையெல்லாம் வேறொரு நாள் வீட்டிற்கு வாருங்கள், அப்போது தருகிறேன். இப்போது புறப்படுகிறேன். இரு கல்யாணி. அச்சோ, நேரமாகிவிட்டது. என் தோழி செண்பகம் எனக்காக காத்துக் கொண்டிருப்பாள். நாளை காலை இங்கிருந்து புறப்படும் போது வீட்டிற்கு வந்து சொல்லிவிட்டு போவீர்கள் அல்லவா? அப்போது பார்த்துக் கொள்ளலாம். வருகிறேன். என்ன கல்யாணி? என் தோழி செண்பகம் இங்குதானே இருந்தாள். எங்கு சென்றாள் என்று தெரியவில்லையே. ஒரு காதல் இளைஞன் தன் காதலியை வர்ணித்தால் அவள் வெட்கப்படுவாள். ஆனால் நீ என்ன கலகலகலவென்று சிரிக்கிறாய்? என்னவோ தெரியவில்லை. நீங்கள் எது பேசினாலும் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. என்ன சண்பகா இந்த விளையாட்டு? எல்லோரும் சொல்வதை தான் நீயும் சொல்கிறாய். எனக்கு உங்களிடம் மிகவும் பிடித்ததே உங்களுடைய இந்த நகைச்சுவையான பேச்சுதான். பிடித்திருக்கிறதா? பிடித்திருக்கிறதா? அப்படி என்றால் நன்றாக சிரி, கலகலகலவென்று சிரி. சண்பகா, உனக்கு ஒன்று தெரியுமா? என் வாழ்க்கையில் எத்தனையோ இளம் பெண்கள் என்னை கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தையும் என்னை கண்டு கொண்டதில்லை. இந்த அறிவழகன் மீது எத்தனையோ இளம் பெண்கள் காதல் வலை வீசி இருக்கிறார்கள். அது எனக்கு பின்னே வந்தவர்களுக்கு என்று பிறகுதான் தெரியும்.
ஆனால் என்னவோ தெரியவில்லை, என்று பாகநெறிக்கு வந்தேனோ, உன்னை முதலில் சந்தித்தேனோ, அன்றே நான் விழுந்து விட்டேன். நானும் அப்படித்தான். இதுவரை எத்தனையோ ஆண்களை பார்த்திருக்கிறேன், ஒருவரிடமும் மயங்கியதில்லை. ஆனால் உங்களை கண்டதும் காதல் வலையில் விழுந்து விட்டேன். ஏன்? இல்லை, அம்பலக்காரர்கள் என்றாலே கம்பீரமாகவும் கோபக்காரர்களாகவும் மகா முரடர்களாக இருப்பார்கள் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், அதுதான் உண்மை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் கோமாளி போல் இருக்கும் ஒரே அம்பலக்காரர் நீங்கள்தான். கோமாளி போலா? என்ன செண்பகா, நீயும் இப்படி கூறுகிறாய்? இல்லை இல்லை, நீங்கள் என் காதல் கோமாளி. காதல் கோமாளி? டேய் கோமாளி, அவன் அப்படிதான் எப்பொழுதும் விளையாட்டாக பேசிக்கொண்டே இருப்பான். அன்பு கோமாளி. சரி வா போகலாம். இங்கு என்னடா செய்து கொண்டிருக்கிறாய்? நீ உள்ளே என்ன செய்து கொண்டிருந்தாய்? என் காதலியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அதே போல்தான் நானும் என் காதலியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். இது எப்போதிலிருந்து? அவர் எப்போது உன்னை காப்பாற்றினாரோ அப்போதிலிருந்து. சொல்லவே இல்லை. ஏனம்மா செண்பகம், கல்யாணி குளத்தில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தாள். நான் அவளை ஆபத்திலிருந்து காப்பாற்றினேன். அதனால் எங்களுக்குள் காதல் மலர்ந்தது. அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அருகிலிருந்து நீ எப்படி இந்த ஆபத்தில் விழுந்தாய்? வைரமுத்தா, அது இல்லை அறிவழகா, நீ வேடிக்கை தானே பார்த்துக் கொண்டிருந்தாய். உன்னை எப்படி இவள் காதலித்தாள்? என்னவோ தெரியவில்லை, இவர் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. விதியை யாரால் மாற்ற முடியும்? வைரமுத்தா, என் இளமை வாழ்க்கையில் இப்பொழுதுதான் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அதையும் கெடுக்க பார்க்கிறாயா? செண்பகம், இவன் சொல்வதெல்லாம் நம்பாதே. கல்யாணி, நேரமாகிவிட்டது, புறப்படுங்கள். சரி, நாங்கள் வருகிறோம். வா செண்பகம். செண்பகா, அறிவழகா, என்ன? என் இதயம் போகிறது. இது பாகநெறி அம்பலக்காரருக்கு தெரிந்தால் உன் உயிர் போய்விடும். பரவாயில்லையா? இல்லை, வேண்டாம் வேண்டாம். அப்படியானால் வாயை மூடிக்கொண்டு உள்ளே போ. சரி. வெள்ளையரே, சொல் சிவத்தையா. இன்றுதான் சித்திரா பௌர்ணமியா? ஆம், மிகவும் விசேஷமான நாள். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எல்லா மாதங்களிலும் பௌர்ணமி தினத்தன்று சந்திரன் பூரண பொலிவோடு பவனி வரத்தான் செய்கிறது. இதில் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷம்? புராணப்படி சித்திரகுப்தன் பிறந்த நாள் என்கிறார்கள். காமினி பண்டிகை நடக்கும் நாள் என்கிறார்கள் இன்றும். ஆமாம், நீ எதற்காக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? சித்ரா பௌர்ணமி நாளில் ஏதேனும் கோயிலுக்கு செல்லக்கூடிய நீங்கள் இங்கு வந்து ஏதோ பதட்டத்துடன் இருக்கிறீர்களே, அதனால்தான். ஏன், உனக்கு அந்த பதட்டம் இல்லையா? எதற்கு பதட்டம்? என்ன வெள்ளையரே, கோபித்துக் கொண்டீர்களா? பிறகென்ன, நான் எவ்வளவு சங்கடத்தோடு இருக்கிறேன் என்பது தெரிந்திருந்தும் என்னிடம் ஏதேதோ பேசி வம்பிழுக்கிறாயே. நம் எல்லோருக்குமே இந்த சித்ரா பௌர்ணமி பதட்டத்திற்குரிய நாள்தானே? வெள்ளையரே, வெள்ளையரே, சிவத்தையா, நாம் திட்டமிட்டபடி மருது சகோதரர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. புறப்பட்டு விட்டார்களா? சிவத்தையா, இவருக்கு என்ன நேர்ந்தது? அதை ஏன் கேட்கிறீர்கள்? வெகு நேரமாக இதே நிலையில்தான் இருக்கிறார். நானும் ஏதேனும் பேச்சு கொடுத்து மனதை மாற்றலாம் என்று முயற்சித்தேன், நடக்கவில்லை. வெள்ளையரே, என்னவாயிற்று? மருது சகோதரர்கள் வழிபாடு என்று திருப்பத்தூர் செல்வது சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போன்ற செயல் அல்லவா? அவர்கள் போக வேண்டும் என்று தீர்மானித்த போதே நான் கலங்கி போனேன். கர்னல் அக்னியுவிற்கு இது தெரிந்தால் அவன் எப்படியாவது மோப்பம் பிடித்து அங்கு சென்று விடுவானே என்று நான் கலங்கிக் கொண்டிருந்தேன். ஏதாவது நடந்து மருது பாண்டியர்கள் போகாமல் நின்றுவிட மாட்டார்களா?
இந்த பயணம் தடைபட்டு விடாதா என்று தவித்துக் கொண்டிருந்தேன். நீ வந்து அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னவுடன் என் எதிர்பார்ப்பெல்லாம் வீணாகிவிட்டதே என்று இடிந்து போய்விட்டேன். வெள்ளையரே, மருது சகோதரர்களிடம் தங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடா? இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது ஊமைத்துறை? இன்று ஆங்கிலேயரை நாட்டை விட்டு துரத்தும் வல்லமை பெற்றவர்கள் யாராவது ஒருவர் இருக்கிறார்களா என்று என்னை கேட்டால், ஒருவர் அல்ல 2 இருக்கிறார்கள் என்று நான் மருது சகோதரர்களைத்தான் கூறுவேன். அவர்களது மன உறுதிக்கும் வலிமைக்கும் அவர்கள் ஆங்கிலேயருக்கு விடுத்திருக்கும் அறிக்கை ஒன்றே போதுமானது. மருது சகோதரர்கள் விடுத்திருக்கும் அந்த அறிக்கையை பற்றி நாங்களும் அறிவோம். அந்த அறிக்கைதான் விடுதலை வேள்வியில் வார்க்கப்பட்ட நெய்யாக மாறி சுதந்திர வேட்கையை தீயாக வளர்த்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அறிக்கையில் தங்களை கவர்ந்த பகுதி எது என்று சொல்ல முடியுமா? அதில் உள்ள ஒவ்வொரு வரியும் தீப்பிழம்புதான் ஊமைத்துறை. இருப்பினும் சில இடங்கள் உணர்ச்சி மயமானவை. அதில் ஏதேனும் நினைவிருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். நாட்டு மக்களை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிடம் ஒற்றுமை இல்லை, நேய மனப்பான்மை இல்லை, பரங்கியரின் அந்தரங்கத்தை உணராத நீங்கள் உங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இந்த நாட்டை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் என்று குமுறுகிறார்கள். அது உண்மைதான். அதிலிருந்து எழுச்சி பெறுவதற்குரிய வாசகங்களையும் அவர்கள் அதில் எழுதியிருந்தார்கள். ஆம், மனிதன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணம் அடைவது உறுதி. அதுவே விடுதலை போரில் அவன் உயிர் போகுமே ஆனால் அவனது புகழ் சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை நிலைத்து நிற்பது நிச்சயம் என்று சொல்லி இருக்கிறார்கள். வெள்ளையரே, தாங்கள் எந்த அளவிற்கு மருது சகோதரர்கள் மீது ஈடுபாடு வைத்திருக்கிறீர்கள் என்பதையும் அதன் காரணமாகவே அவர்களுக்கு இந்த திருப்பத்தூர் பயணத்தில் விபரீதம் நேர்ந்து விடுமோ என்று பயப்படுகிறீர்கள் என்பதையும் நாங்கள் நன்றாகவே புரிந்து கொண்டோம். இருப்பினும் நீங்கள் இந்த அளவிற்கு அஞ்ச தேவையில்லை. இந்த ஊமைத்துறை இங்கிருக்கும் வரை மருது சகோதரர்களுக்கு எங்கும் எவராலும் தீங்கு நேர அனுமதிக்க மாட்டான். நான் இந்த காட்டிற்குள் இருந்தாலும் என் பார்வை எவருடைய வடிவத்திலோ அவர்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாதே, நல்லபடியாக போய் திரும்ப வேண்டுமே என்று என் மனம் அடித்துக் கொள்கிறது. அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் வெள்ளையரே. அவர்களுக்கு எங்கும் எவராலும் எந்த ஆபத்தும் நேராது. அதற்கு நான் உறுதி அளிக்கிறேன். சிவத்தையா, அண்ணா, எல்லாம் நாம் திட்டப்படிதானே நடக்கிறது? ஆமாண்ணா. பிறகு என்ன? வெள்ளையரே, சிவத்தையாவை பார்த்தால் அவர்கள் எச்சரிக்கையாகி விடுவார்களே என்பதால் தான் நான் என் தம்பியையே அனுப்பவில்லை. ஆனால் ஞானமுத்துவும் வீரப்பனும் மருது சகோதரர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அங்கிருந்து வரும் நல்ல செய்திக்காக அமைதியாக காத்திருங்கள். வல்லத்தரையா, மாமா, இந்த இடத்திற்குத்தானே நீ மருது பாண்டியர்களை அழைத்து வர சொல்லி இருக்கிறாய்? ஆம் மாமா. அழைத்து வர சென்றிருப்பது யார்? ஞானமுத்துவும் வீரப்பனும். அவர்கள் நம்பிக்கையானவர்கள் தானே? ஞானமுத்துவும் வீரப்பனும் ஊமைத்துறையாரின் பாதுகாப்பு வீரர்கள். அவரது நம்பிக்கைக்குரியவர்கள். மருது சகோதரர்களையும் நன்கு அறிந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சென்றால்தான் அவர்களும் நம்பிக்கையோடு வருவார்கள். அவர்களிடம் எனது திட்டத்தையும் ஊமைத்துறையார் அதை ஏற்றுக்கொண்டு எழுதிய கடிதத்தையும் தந்து அனுப்பியிருக்கிறேன். பலே, சரியான யோசனைதான். ஊமைத்துறையாரின் கையெழுத்தை பார்த்த உடனே மருது சகோதரர்கள் முழு நம்பிக்கை கொண்டு புறப்பட்டிருப்பார்கள். ஆனால் எந்த பாதை வழியாக வர வேண்டும் என்று தெளிவாக கூறியிருக்கிறாய் அல்லவா? எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எந்த திசையில் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக வைக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறேன். மருது சகோதரர்கள் இந்த மேலூருக்கு வந்து சேர்ந்து விட்டால் போதும். இங்கிருந்து எளிதாக அவர்களை அழைத்துச் சென்று விடலாம். நீ சொல்வது சரிதான் வல்லத்தரையா. இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் இதை அடுத்து ஒரு சிற்றூர் உள்ளது. அதை அடுத்து ஒரு குக்கிராமம். அதன் பிறகு எங்கும் பிரச்சனை இல்லை.
மக்கள் நடமாட்டமே இல்லாத பெரும் காடுதான். அந்த காட்டிற்குள் சென்றால் திருப்பத்தூர் காளி கோயிலை அடைந்து விடலாம். நாம் ஊருக்குள் நுழைய வேண்டியதே இல்லை. காட்டுக்கோயில் என்பதால் ஊரின் எல்லையிலேயே அது இருக்கிறது. ஓ, இவ்வளவையும் தெரிந்து வைத்திருக்கிறீர்களா? நீ திட்டத்தை வகுத்த மறுநாளே இந்த பாதையில் பயணம் செய்து நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன். அதனால்தான் 2 நாட்களாக உங்களை காணவில்லையா? அகம் வல்லத்தரையா, நீ ஏற்றிருப்பது மிகப்பெரிய பொறுப்பு. மருது சகோதரர்களை பாதுகாத்து அனுப்பி வைக்கும் பொறுப்பு. அதனால்தான் இடையில் எந்த தவறும் நடந்துவிடக் கூடாது என்று நானே உன்னுடன் வந்திருக்கிறேன். ஆமாம், மருது சகோதரர்களை இன்னும் காணவில்லையே. தாமதமாக புறப்பட்டிருப்பார்களோ? சரியான நேரத்திற்கு புறப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி வந்தது. பிறகு ஏன் இன்னும் வரவில்லை? வந்து விட்டார்கள். முகத்தை மூடியபடி வருகிறார்களே, அவர்களா மருது சகோதரர்கள்? ஆமாமா.